டிக்டாக் மூலமாக புகழ்பெற்ற மணிக்கணியோட வாழ்க்கைகள் இப்போது பெரிய ஒரு கேள்விக்குறி வட்டத்துக்குள் நுழைந்திருக்கிறது. அதற்கான முடிவுகள் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் திரும்ப திரும்ப இவர்களுடைய வாழ்க்கையில் சில உரசர்கள் இருந்து கொண்டு இருப்பது தெரிய வருகிறது. அதற்கு காரணமாக இருப்பது மணியாகத்தான் இருக்கிறார். மணி இப்போது சில வீடியோ மூலமாக தர்ஷினி கூட டூயட் பாடி ஆடுவது சில ரசிகர்களுக்கு அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இதில் முக்கியமான கருத்தாக இருக்கிறது. இந்த வீடியோ பத்தி நமக்கு என்ன பேச போறோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மணிக்கணியை பற்றி நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவர்களில் பிரிவில் பல நெரிசல்கள் இருக்கிறது. இவர்கள் பிரிந்து விட்டார்கள். பிரிவை பல காரணங்களில் எதிர்பாராத சில விஷயங்கள் அவர்களுள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதனால் இவர்கள் வாழ்க்கையில் பிரிந்திருக்கிறார்கள். அதை பிரிவை சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் மேலாகிவிட்டது. இதற்கு பிறகு இவர்கள் சேருவாரா என்ற முனைப்புகள் நமக்கு தேவையில்லாதது ஒன்று என்று நினைக்கிறேன். இதன் மூலமாக மணி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நுழைவார் என்று நினைக்கிறேன். அவருக்கு பல விஷயங்கள் சம்பவங்கள் நடத்தி கொண்டே வருகிறார். இதுபோல் மணியும் செய்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இதை பற்றி கனியிடம் கேட்டபோது அவர்களுடைய வாழ்க்கை அவர் பார்த்து கொள்வார், எங்களுக்குள் டைவர்ஸ் ஆகிவிட்டது என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அவர் தனிப்பட்ட முறையாக அவர் பார்த்து கொள்வார். என்னுடைய வாழ்க்கை நான் திருமணம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் யோசிப்பது தான் முக்கியம். நான் அதை பற்றி இப்போது எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை. அதனால் இதில் நான் விலகி கொள்கிறேன் என்று கனி ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் இதில் ஒதுங்குவதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. அதை ஏற்கனவே மணி சொல்லியிருக்கிறார். என்னிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை. இதைத்தான் கனி கண்டு பயந்து ஒதுங்கி போயிருக்கிறாரா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இருக்கலாம் அப்படின்றே மணியிடம் ஆதாரங்கள் இருக்கலாம். அதனால் கனி இதில் ஒதுங்கியிருப்பது நல்லதென்று கனிக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். அதனால் ஒதுங்கி இருக்கிறார் என்றும் நினைக்கிறேன். இருக்கட்டும், அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று வாழ்த்தியும் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளவும் நான் அதற்காக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க போறதும் இல்லை என்பதை கனி உறுதியாக சொல்லியிருப்பது அவர்களின் டிக்டாக் மூலமாக இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் பல ஏமாற்றங்களை கொடுத்திருக்கிறது. ரசிகர்கள் முழுவதும் 2 குடும்பங்களும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்கான நோக்கம்தான் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் 2 பேரும் இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் சேர மாட்டார்கள் என்பதற்கான முடிவை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதற்காக மேலும் இந்த வீடியோ நம்ம எதற்கு பேசுறோம் என்றால், இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால், ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அவர்கள் பிரிந்திருக்கிறது அவர்களுடைய சொந்த விருப்பம். அதில் நமக்கு நுழைஞ்சி நீங்கள் ஒன்று சேருங்கள், நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழுங்கள் என்று நமக்கு கட்டாயப்படுத்தி அட்வைஸ் பண்ணுவதனால் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இனி இருக்க போறது என்பது நமக்கு தெரியாது, இருக்கவும் முடியாது என்பதை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அதை மீண்டும் மீண்டும் நமக்கு பேசி என்ன பலன் நமக்கு கிடைக்க போறதுன்னு தெரியல. ஆனால் மணிக்கணி இப்போது பிரிந்திருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஜாலியாக இருக்கிறார்கள். அது மட்டும் நமக்கு தெரிகிறது. அவர்கள் ரீல்ஸ் போடுவதை பார்த்து தான் நமக்கு தெரிகிறது அவர்கள் சந்தோஷமாகவும் ஜாலியாக இருப்பது நமக்கு தெரிகிறது. இதில் எந்த விதமான உடன்பாடுகளை நமக்கு சேர்க்க கூடாது, சேர்க்கவும் முடியாது. அதனால் இதை பற்றி நமக்கு பேசுவதால் நமக்கு எந்த பலனும் கிடையாது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கை அவருக்கு, இவருடைய வாழ்க்கை இவருக்கு என்று முடித்துக் கொள்வோம். இன்னும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.